ஒரு அரசுக்கும் அதோட குடிமகனுக்கும் அதாவது பிரஜைக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கு? இது அரசியல் அறிவியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. வாங்க இந்த உறவை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாட்டோட பிரஜைகள் இல்லையா? ஆனா இந்த பிரஜை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் ஒரு ஐடி கார்டு மாதிரி சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் தானா, இல்ல அதுக்கும் மேல இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல பிரஜைனா என்னன்னு பாப்போம். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு, காலப்போக்குல இதோட வரையறையெல்லாம் எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்குன்னு பார்க்கலாம். சட்டப்படி பார்த்தா ஒரு பிரஜைங்கிறது ஒரு நாட்டோட அரசாங்கத்துல அதிகாரப்பூர்வமான ஒரு உறுப்பினர். அதாவது அந்த நாட்டோட அரசியல் அமைப்புல உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஸ்டேட்டஸ் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அந்த நாட்டோட ஒரு பகுதி. இந்த ஐடியா எவ்வளவு பழையதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கிரேக்க சிந்தனையாளர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, யாரு அரசாங்கத்தோட வேலைகள்ல நேரடியா பங்கெடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிரஜைன்னு சொல்றாரு. அப்போ இது வெறும் சட்ட அந்தஸ்து மட்டும் இல்ல, ஆக்டிவா பங்கெடுக்கிறத பத்தியும் பேசுது இல்லையா? ஆனா இப்ப கொஞ்சம் சமீப காலத்துக்கு வந்தோம்னா லஸ்கி மாதிரி நவீன கால சிந்தனையாளர்கள் இத வேற மாதிரி பாக்குறாங்க. அவங்க பார்வையில பிரஜா உரிமைங்கிறது ஒரு லீகல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு நாட்டுல வாழ்றதுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான தகுதி தான் அது. இங்க பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த ஆக்டிவான பங்களிப்பை விட சட்ட ரீதியான அந்தஸ்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, இந்த பிரஜை அப்படிங்கிற கான்செப்ட் காலம் முழுக்க ஒரே மாதிரி இருந்திருக்கா? நிச்சயமா இல்ல. வாங்க இது காலப்போக்குல எப்படியெல்லாம் உருமாறி வந்திருக்குன்னு ஒரு சின்ன டைம் டிராவல் மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப பாருங்க, பழங்கால கிரீஸ்ல ஆண்கள் மட்டும்தான் நேரடியா அரசியல் முடிவுகள்ல பங்கெடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்தப்போ இது ரொம்ப சில பேருக்கு மட்டுமான ஒரு லிமிடெட் ஸ்டேட்டஸா மாறிடுச்சு. அப்புறம் மத்திய காலத்துல தான் ஜனநாயகத்தை பத்தின ஐடியாஸ் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சுது. இன்னைக்கு இருக்கிற நவீன நாடுகள்ல நம்ம நேரடியா இல்லாம நம்ம பிரதிநிதிகள் மூலமா மறைமுகமா பங்கெடுக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்? நீங்க கேட்கலாம், ஏன் இந்த மாற்றம்? ஏன் நம்மளால நேரடியா பங்கெடுக்க முடியல? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இருக்கிற நாடுகள் ரொம்ப பெரியது, மக்கள் தொகையும் அதிகம். சோ கிரீஸ்ல இருந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. அதனாலதான் நமக்காக நம்ம சார்பா முடிவெடுக்கிறதுக்கு நாம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு பிரஜையா இருக்கிறதுங்கிறது ஒரு டூ-வே ஸ்ட்ரீட் மாதிரி. நாம அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை செய்யணும், பதிலுக்கு அரசாங்கம் நமக்கு சில விஷயங்களை செய்யணும். அது என்னென்ன உரிமைகள், என்னென்ன கடமைகள்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு ஓட்டு போடுற உரிமை, நம்ம கருத்தை சுதந்திரமா சொல்ற உரிமை, அரசியல்ல பங்கெடுக்கிற உரிமைன்னு ஏகப்பட்ட உரிமைகள் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படுறது, சரியா வரி கட்டுறது, நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறதுன்னு சில கடமைகளும் இருக்கு. இந்த உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற சிட்டிசன்ஷிப்போட முக்கியமான அடித்தளமே. சரி, பிரஜா உரிமைனா என்னன்னு எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்களா? இல்ல. இத புரிஞ்சிக்க 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. ஒண்ணுக்கொன்னு எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தாராளவாத பார்வை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிசன்ஷிப்புங்கிறது பெரும்பாலும் ஒரு பாசிவான விஷயம். அதாவது அரசாங்கம்தான் நமக்கு உரிமைகளை கொடுக்குது, அதை பாதுகாக்குது, நாம அதை வாங்கிக்கிறவங்க தான். இந்த பார்வையில உரிமைகளுங்கிறது சட்டத்தால ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு. அதனால அதுக்காக நாம பெருசா போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா குடியரசுவாத பார்வை இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க சொல்றது என்னன்னா, உரிமைகள்லாம் அரசாங்கம் சும்மா தர பரிசு கிடையாது. நாம ஆக்டிவா அரசியல்ல பங்கெடுத்து பொது நலனுக்காக ஒன்னா நின்னு போராடிதான் நம்ம உரிமைகளை நாமளே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆக்டிவான சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசுது. இந்த 2 பார்வைக்கும் வெளியில டி.எச். மார்ஷல் அப்படிங்கிறவரு ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்கிறார். ஒரு சமூகத்துல பயங்கரமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெறும் சட்ட உரிமைகளாலையும் அரசியல் உரிமைகளாலையும் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒருத்தரால எப்படி தன்னோட அரசியல் கருத்தை சுதந்திரமா சொல்ல முடியும்? அதனால உண்மையான பிரஜா உரிமைக்கு சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் மார்ஷல் பிரஜா உரிமையை 3 வகையா பிரிக்கிறாரு. 1 சிவில் உரிமைகள், இது நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரம், நீதி சம்பந்தப்பட்டது. 2வது அரசியல் உரிமைகள், அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கிற உரிமை. 3வது சமூக உரிமைகள், இது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான பொருளாதார நலன். இந்த 3ம் சேரும்போது தான் ஒரு முழுமையான பிரஜா உரிமை கிடைக்குதுன்னு அவரு சொல்றாரு. சரி, இவ்ளோ நேரம் உரிமைகள் கடமைகள்னு பேசிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை கேள்விக்கு வருவோம். நாம ஏன் அரசாங்கம் போடுற சட்டங்களுக்கு கட்டுப்படணும்? இதுக்கு பாத்தீங்கன்னா பல தத்துவார்த்த பதில்கள் இருக்கு. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, அரசாங்கம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது, அதனால கட்டுப்படணும்னு.
ரூசோவோ அரசாங்கங்கிறது மக்களோட பொதுவான விருப்பத்தோட பிரதிபலிப்பு, அதனால அதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. சமூக ஒப்பந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நாம தான் நமக்கான பாதுகாப்புக்காக அரசை உருவாக்கி அதுக்கு கட்டுப்படுறதா ஒத்துக்கிட்டோம்னு சொல்லுது. தாராளவாதம் நம்மளோட இயற்கை உரிமைகளை அரசாங்கம் தான் பாதுகாக்குது, அதனால நாம அதுக்கு அடிபடியணும்னு சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல பிரஜையா இருக்கிறதுனா என்ன? சும்மா சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா, இல்ல நம்ம உரிமைகளுக்காக ஆக்டிவா போராடுறதா, இல்ல சமுதாயத்துல இருக்கிற மத்தவங்களோட நலன்ல அக்கறை காட்டுறதா? ஒரு நல்ல பிரஜைனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.